ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம சினம் கொண்ட சிக்கல் சிவப்பதி சீறிக்கிட்டு வராரு. எதுக்குப்பான்னு பார்த்தா அடிச்சு போடுவார் போல். யாரை நம்ம ஊசி பட்டாசங்க. அதாவது என்னடி உடம்பு சரியில்லை எல்லாம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரிலாம் போவேனா போய் மாத்திரை போட்டு படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் நனிக்கிட்டே வந்து படுத்திருக்கா. இப்படியே படுத்திருந்தா எப்படித்தான் உடம்பு ரொம்ப சுத்தமாக முடியல நீங்கள் வாங்கத்தேன்னு சொல்லிட்டு எப்படியோ சக்தியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் தென்னரசு சிக்கல் சிவப்பதி வீட்டுக்கு வந்து தேட என்னப்பா தேடுறீங்க வேலை செய்ய ஆள் இல்லைன்னு தேடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்குமா ஆஸ்பத்திரிலாம் ஆஸ்பத்திரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது சிக்கல் சிவபதி நினைச்சாரு நம்ம சக்திகிட்டேருந்து எல்லாத்தையும் பிரிக்கணும்னு. ஆனால் சிக்கல் சிவபதி தான் பிரிஞ்சு போயிட்டு இருக்காருன்னு தெரியலங்க. சினங்கொண்ட சிங்கமா நீ வீட்டுக்குள்ளே இருந்து என்னப்பா பண்ண போற நீ வேஸ்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்கம் வந்து அத்தை உடம்பு சரியில்லைங்கும் கூட்டு வந்து படுக்க வச்சு அப்படியே ஒத்தனை கொடுக்கறது என்ன மாமிகிட்ட பிடிக்கிறது என்ன. ஐயோ அப்பா முடியலடாப்பா. மாமியார் மருமக பாசம் வேற லெவலில் இருக்குது. இந்த மாதிரி பாசத்தெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. என்ன அது உடம்பு சரியில்லைனா தான் அவங்க மேலே இருக்க பாசம்லாம் பொங்கிக்கிட்டு வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி என்னதான் நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் தென்னரசு மார்க்கெட்டில் பிரச்சனை ஆரம்பிப்போம். அங்கே ஒரு பக்கம் பிரச்சனை ஆரம்பிக்க அந்த டைம் பார்த்து வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று வேற லெவலில் பட்டையை கிளப்புறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பயந்து ஓடிட்டாங்க அவங்க எல்லாரும். என்ன யாரு கெத்தா சும்மா மாசா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. இவர் அடிச்சு அலப்பறலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெத்த அம்மா அங்கே மயக்கம் போட்டு கிடைக்கிறது தெரியாமலே இங்கே ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் அங்கே பார்த்தா அதாவது சக்தி விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எப்படி எல்லாத்தையும் துடைக்க சொல்கிறாங்க பெருக்க சொல்கிறாங்க. அவங்க நம்ம ஊசி பட்டாசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்